ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே நம்மை சிருஷ்டித்து பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை இருக்கிறோம். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவரே, நாம் பரிசுத்த ஆவியானவர் காலங்கள் என்று சொல்லப்படும் பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த நாட்களிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படும். பரிசுத்த ஆவியானவர் காலங்கள் கிருபையின் காலங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய ஜனங்கள் சோர்ந்து விடாதபடி நாம் பலப்பட்டு நாம் சரிப்படுத்தி கொண்டு வாழ்க்கை ஜீவியங்கள் நாம் முன்னோக்கி கடந்து செல்வமாக. எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கின்ற பொழுது விசுவாசத்தை தோற்றுவதும் முடிக்கிறதுமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து ஓட்டத்தை பொறுமையோடு முடிக்க கடவுள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்வது ஒரு காரியம். ஆனால் நாட்களிலே தேவ ஜனங்கள் அவருடைய வருகைக்கு நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்து வராரோ வரலையோ, ஏதோ சுத்தமாக வரமாட்டேன்னு சொல்கிறாரு, எப்படியோ தெரியும். ஆனால் வருவேன்னு சொல்லியிருக்கேன். இது என்ன தெரியும் சொன்னால், இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமாக நம்ம செய்வித்து வந்தாலும் வரகட்டியும் நாம் தேவனை பரலோக ராஜ்யத்தில் அந்த வசனமாக கொடுத்துருக்கார், எப்படி நம்ம வாழணும்னு சொல்லியிருக்கார். அது சரியானபடி ஓரளவுக்கு நம்மளால் முடிந்தது குடும்பமாக இருந்தோ தனிப்பட்ட முறையிலோ தேவனுக்கு பிரியமாய் நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய சகிக்கணும். பொறுமை நிதானம். யாராவது ஒருத்தர் சொன்னாங்க உடனே கோஷிக்கிறது இருக்கக்கூடாது. அது விஷயத்தில் நிறைய சகிப்பு தன்மை ரொம்ப தேவை. என்ன திட்டினாலும் என்ன பண்ணாலும் தேவனுடைய முகத்தை மாத்திரம் பார்த்து எது நடந்தாலும் நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள நாம் கடமை. இப்போ தான் பருவத்துக்கு போகணும். பரிசுத்தமாக பேசுறது எப்படி வேணாலும் அப்படி பேசணும். ஆனால் ஜீவியம் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஓய்வு நாளில் ஆராதனை கண்டிப்பாக போகணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி கர்த்தருடைய காரியத்தில் நம்ம செய்யணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் அநேக மக்கள் மத்தியில் அந்த நல்ல விஷயங்கள் எடுத்து நம்ம பயன்படுத்தணும். இன்னொன்று இந்த கடைசி நாட்களே கிறிஸ்துவ ஊழியம் சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய ஊழியம் பார்க்கும்போது நிறைய தான தர்மங்கள்லாம் செய்யணும். அப்போ தான் நம்ம தேவராஜ்யம். இந்த பூமியில் ஒன்றும் கிடையாது. இந்த குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குன்னு சொல்லப்படும். பரலோகத்தில் நம்முடைய குடியிருப்பு இந்த உலகத்தில் இந்த உலகம் வந்து நமக்கு ஒரு வாடகை வீடு. இந்த பூமியின் உலகம் ஒரு வாடகை வீடு. அது பரலோகத்தில் தான் நமக்கு நித்தியமானது, நமக்கு சொந்தமானது. நமக்கென்று வீடு வாசஸ்தலங்களை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அருமையானவர்களே, இதெல்லாம் கண்டு நாம் தேவனுக்கு முன்பாக நாம் தன்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவன் மிகமாக நாம் சார்ந்து கொண்டு கூடுமான வரைக்கும் உண்மை உத்தமமாக ஜீவிக்க நாம் பாடுபடுவோம். கூடுமான வரைக்கும் உண்மை உத்தமமாக ஜீவிக்க நாம் பிரயாசப்படுவோம். தேவன் நம்ம நடத்துவார். உங்களுக்காக நானும் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் தாமே
உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தையும் தேசத்தையும், இந்தியா தேசியத்தையும், தமிழ்நாடு சென்னையும் தீங்கு வராதபடிக்கு இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். தொடர்ந்து தேவன் தாமே நம்மை காத்து வருவராக, ஆசீர்வதிப்பாராக. நன்றி.